எஸ் கவனி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் 2.8 first sum. If omega not equal to 1 is a cubic root of unity, show that a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square equal to -1. இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதில் என்ன ஃபார்முலா அப்படின்னா இருக்குது, இந்த ஃபார்முலா மட்டும் ஒமேகா கியூபு, அதுக்கு ஃபார்முலா 1. இப்போ ஒமேகா பவர் 4ன்னு வச்சுக்க, அது எப்படி எழுதலாம்னா ஒமேகா 3 இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம், ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஒமேகா. அடுத்தது 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இதெல்லாம் அப்பப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம இந்த கணக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது நம்மளோட ஃபார்முலா மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து போகல, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square. நம்ம இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன செய்வோம்னா, இந்த ஒமேகா கியூபு நமக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். அதை எங்கெங்கே 1 இந்த இடத்துல 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒமேகா கியூபு நம்ம சேர்த்துக்கலாம். ஏ இன்ட்டு ஒமேகா கியூபு, மற்றெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். மற்ற எல்லாமே அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். அதேமாரி இந்த இடத்துல ஏக்கு அப்புறம் ஒமேகா கியூப் ஒன்று சேர்த்துக்கிறோம். அதேமாரி இந்த இடத்துலையும் பி ஒமேகா இன்ட்டு ஒமேகா கியூபு, ரெண்டு இடத்துலையும் ஒமேகா, ஏன்னா ஒமேகா கியூபினுடைய மதிப்பு 1 சேர்த்துக்கிறோம். எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, இந்த மேலே இங்கேயும் அடிக்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். சி ப்ளஸ் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம், ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு, இப்போ ஒமேகா காமனாக எடுத்துப்போம். அதில் ஒமேகா காமனாக எடுத்துனா பாக்கி என்ன இருக்குன்னா, ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இதில் ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுத்துப்போம். எல்லாத்துலேயுமே ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுத்துப்போம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஆஃப் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே இங்கேயும் பார்த்தோன்னா ஒன்றா இருக்கும். இங்கே சி இருக்குது, இங்கே ஏ ஒமேகா இருக்குது, அது பி ஒமேகா ஸ்கொயர். இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணி, அதேமாதிரி இங்கேயும் மேலே இங்கேயும் ஒன்றா இருக்குது. அதனால் இது ரெண்டையும் அடிச்சிடலாம். பாக்கி இருக்கிறது ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா அப்படி நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சொல்லிட்டு -1 தெரியும். ஸோ -1 இதை நம்ம எல்ஹெச்எஸில் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் நான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு சம். இது ஈஸியான சம் தான், நம்ம ஈஸியாக இதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது சம். ஸோ செகண்ட் சம், ரெண்டாவது, ஷோ தட் √3/2 + i/2 whole power 5 plus √3/2 minus i/2 power 5 equal to -√3. ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம இசட்டுங்கிறத நம்ம
இந்த இடத்துல இந்த √3 இதை மட்டும் நம்ம இசட் நம்ம எடுத்துப்போம். ஸோ லெட் இசட்ஸ் ஈக்குவல் டு √3/2 ப்ளஸ் i/2. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இது போலார் ஃபார்ம் நம்ம அதை எழுதிப்போம். இப்போ போலார் ஃபார்முங்கிறது இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்னென்னா √(x² ப்ளஸ் y². இப்போ √(x) பேர இங்கே என்ன இருக்குன்னா √3/2 இருக்குது, ஒய்க்கு பேர என்ன 1/2 இருக்குது. ஸோ 3/4 x² போட்டோம். அப்போ இந்த ஸ்கொயருக்கு இதாகிடுது, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 3/2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்து 1/4 ஈக்குவல் டு என்ன 4/4ன்னு வருது, 1ன்னு வரும். √1 is equal to 1. அதேமாரி இப்போ ஆல்ஃபா is equal to tan inverse of y/x modulus. So is equal to tan inverse. இந்த இடத்துல y அப்படிங்கிறது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா y is equal to 1/2. ஸோ 1/2 by x. x என்ன √3/2 modulus. இப்போ இந்த இடத்துல 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ பாக்கி என்ன இருக்குன்னா அப்படின்னா இப்போ tan inverse of 1/√3 இருக்குது, 1/√3 இதுதான் இது ஆல்ஃபா. இப்போ இதில் என்ன tan inverse of 1/3 என்னன்னு கேட்டிங்கன்னா π/6. π/6 இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/6ன்னு வரும். இஸ் நத்திங் பட் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு தீட்டாங்கிறதுனால ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6ன்னு வரும். இப்போ நம்ம போலார் ஃபார்மில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுறோம். ஸோ z is equal to r of cos theta ப்ளஸ் i sin theta. இப்போ தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஆறு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ r is equal to இதில் r 1 தான், அதனால் ஒன்றுமே இது சேஞ்ச் ஆகாது. ஸோ z is equal to ஸோ cos theta is equal to π/6 ப்ளஸ் i sin π/6. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து z⁵. இதில் பார்த்தீங்கன்னா இது அதே தான் இங்கே இந்த கணக்கில் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு z⁵ என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். z⁵ இஸ் ஈக்குவல் டு காஸ் π/6 ப்ளஸ் i sin π/6 பவரில் 5ன்னு வரும். பவரில் 5 டிமாய்ஸ் தரதுப்படி என்ன ஆகணும்னா ஆங்கிளோட நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ காசு 5π/6 ப்ளஸ் i சைனு 5π/6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லைன்னா தேவையில்லைன்னா அப்படியே விட்டுறலாம். அடுத்தது இதில் இங்கே இதில் இந்த கணக்கில் வந்து இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்கிறாங்க. ஸோ z பார்னு இதை வச்சுக்கலாம். z பார் மைனஸ். ஸோ z பார். ஸோ z பார் என்னன்னு கேட்டிங்கன்னா z பார் இஸ் ஈக்குவல் டு √3/2 மைனஸ் i/2. இங்கே z இஸ் ஈக்குவல் டு √3/2 ப்ளஸ் i/2, இங்கே மைனஸ் i/2, அவ்வளோதான். ஸோ இதேமாரி நம்ம போட்டோம்னா இங்கே z பார் பவர் 5 ஈக்குவல் டு அதேமாரி தான் இங்கேயும் வரும். ஸோ எப்படி வரும்னா காஸ் π/6 மைனஸ் i sin π/6 பவர் 5. அங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா காஸ் 5/6 மைனஸ் i sin 5/6. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் LHS. ஸோ LHS ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கூட்டுவோம். ஸோ LHS ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும்? இப்போ காஸ் 5/6 ப்ளஸ் i sin 5/6 ப்ளஸ் காஸ் 5/6 மைனஸ் i sin 5/6. இப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிறது இந்த ரெண்டு தான் 2 cos 5/6 ஈக்குவல் டு 2. இப்போ 5 இன்ட்டு இதை நம்ம 180ன்னு போட்டுக்கலாம். ஸோ 180 நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காஸ் 5 × 180/6 இதை அடிச்சிட்டோம்னா 30ன்னு வரும்.
ஸோ 2 cos 150 இதை இப்போ நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம், 2 cos 90 + 16 எழுதிக்கலாம். இப்போ cos 90 + 16ங்கும் போது cos 90னாவே சைன்னு மாறிடும். ஸோ 2 sin 60. இப்போ இது செகண்ட் குவாட்ரண்டில் இருக்கிறதுனால ஆல் சில்வர் டீக்கப்ஸ் சைன் மட்டும்தான் உனக்கு வந்து பாசிட்டிவ். அப்போ இது என்ன ஆகிடும், மைனஸ் நெகட்டிவ்னு ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு -2 sin 60 மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா √3/2. ஸோ √3/2 ரெண்டு கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு -√3. நம்மளுக்கு வேண்டியது RHS கிடச்சிருச்சு. இது ரெண்டாவது சம். இது ஃபஸ்ட்டு 2 சம்மு நீ வந்து போட்டுக்க. அடுத்தது 3வது சம் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்க. இப்போ அடுத்து 4வது சம் நம்ம பார்ப்போம். 4வது சம், 4th sum. So 4th sum, if 2 cos alpha is equal to x plus 1/x and 2 cos beta is equal to y plus 1/y, show that first one, x/y plus y/x is equal to 2 cos alpha minus beta. Second one, xy minus 1/xy equal to 2i sin alpha plus beta. Third one, x power m by y power n minus y power n by x power m is equal to 2i sin m alpha minus n beta. Fourth one, x power m y power n plus 1/x power m y power n, இது m இது, equal to 2 cos m alpha plus n beta. இப்போ நான் 4த்தையும் ரொம்ப சுலபமாக நம்ம இந்த கணக்கு போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிவன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அது கிவனை நம்ம இங்கே எழுதிப்போம். அதுலேருந்து எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிப்போம். ஸோ 2 cos alpha is equal to x plus 1/x. இப்போ இதுலேருந்து நம்ம இங்கே எல்சியம் எடுப்போம். ஸோ எக்ஸு, ஸோ x² + 1, இது 2 cos alpha இங்கே கொண்டு போய்ப்போம். ஸோ 2 cos alpha x equal to x² + 1, இது ஒரு பக்கமாக கொண்டு போயிருந்துடும். ஸோ x², இது இங்கே கொண்டு போயிடும்போது -2 cos alpha x + 1 equal to 0. என்ன வடிவத்தில் இருக்குன்னா ax² + bx + c equal to 0 இந்த வடிவத்தில் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். x = -b ± (b² - 4ac/2a). அந்த ஃபார்முலா படி இங்கே a அப்படிங்கிறது 1, bங்கிறது -2 cos alpha, ஏங்கிறது 1, b = -2 cos alpha and c = 1. இப்போ இதன்படி நம்ம ஃபார்முலா படி நம்ம இது போட்டோம்னா, ஸோ x = -b ± (b² - 4ac/2a). நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதுபடி நம்ம இங்கே போட்டோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இங்கே -2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் (b²). b² நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 4 cos² alpha -4 × ac. ஏயும் 1 தான், சியும் 1 தான். ஸோ 4 மட்டும்தான் வரும். இன்ட்டு 1 பை 2 × 1 1 தான், 2 தான். இஸ் ஈக்குவல் டு இதில் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இந்த இடத்துல 4 வந்து காமனாக எடுத்திங்கன்னா √2ன்னு வந்துடும். இப்போ 2 வெளியில் எடுத்துடலாம். √4 = 2ன்னு வந்துடும். 2 வெளியில் எடுத்துடலாம். இப்போ இங்கே இருக்கிறது மைனஸ் cos² - 1 வந்து sin² alpha. ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலானா sin² alpha ப்ளஸ் cos² alpha = 1 நமக்கு தெரியும். இது எப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு வேண்டியது இங்கே cos² - 1 வந்துடுது. அப்போ sin² alpha என்ன sin² alpha -sin² alpha வந்துடும். சரியா? cos² alpha -1 வர்றதுனால. ஆமாம், இது இங்கே இந்த ஃபார்முலா இது 1 இங்கே கொண்டாந்துருக்கணும்.
இங்கே இது அங்கே கொண்டு போகும். காஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2. இப்போ இந்த 2 எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா பாக்கி இருக்கிறது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டில் -1 இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஐ. ஸோ ஐ இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஐ இது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் ஆல்ஃபா பை 2லாம் கேன்சல் ஆகிடுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதில் எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை. ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் சைன் ஆல்ஃபா. அதேமாரி சிமிலர்லி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணலாம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா. சிமிலர்லி நீ போட்டால் போதும். ஸோ சிமிலர்லி என்ன போட்டால் போதும். ஸோ சிமிலர்லி ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 1/x கண்டுபிடிக்கணும். ஸோ 1/x இஸ் ஈக்குவல் டு ஏன்னா நமக்கு தெரியும் 1 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. நம்ம காஞ்சுகேட் போட்டோம்னா ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா நமக்கு தெரியும். இப்போ a + b இன்ட்டு a - b மேலே இருக்கிறது. இப்போ ஸோ 1/x இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பை இப்போ இதை போட்டோம்னா ஸோ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஐ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ ஐ ஸ்கொயர் வந்து -1 தெரியும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் என்ன வந்துடுதுன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துடும். இதனுடைய மதிப்பு 1ன்னு தெரியும். ஸோ பாக்கி இருக்கிறது வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அவ்வளோதான். இப்போது இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது 1/x. அப்போ சிமிலர்லி போட்டுடலாம் அதேமாரி. ஸோ சிமிலர்லி 1/y இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போட்டுடலாம்னா காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா போட்டுடலாம் நம்ம. சரி, இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நாலு கணக்குமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சம்மம் வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு x/y ப்ளஸ் y/x. இப்போ ஃபஸ்ட்டு சம் x/y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னென்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பை ஒய் என்னென்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் அப்படின்னா Z1/Z2 அப்படின்னா மைனஸ் பண்ண அவ்வளோ ஆல்ஃபா θ1 இதுதான் θ2 θ1 மைனஸ் θ2 அந்த ஃபார்முலா படி மைனஸ் பண்ண அவ்வளோ பை போட்டால் ரெண்டு எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டி 3 படி காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் ஐ சைன் θ1 மைனஸ் θ2 ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ப்ராப்பர்ட்டி படி நம்ம ஈஸியாக இதை போட்டுடலாம். இப்போ ஃபார்முலா படி அவ்வளோதான். இப்போ அடுத்து y/x அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் இங்கே எக்ஸு அப்படி ப்ளஸில் இருந்ததுன்னா அதே இது 1/x. இப்போ இதுதான் எக்ஸ் என்ன நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸு காஸ் ஆல்ஃபா. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்றது. அதே இது 1/x என்ன வந்துருச்சு மைனஸ் இருந்தது. அவ்வளோதான் மைனஸ் 1/x என்ன வந்ததுன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு மைனஸ் வந்துடும். அதேமாரி தான் இங்கேயே ரெசிப்ரோக்கல் என்னென்னா மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். ஸோ 1/x. ஸோ x/y இதுன்னா y/x இதனுடைய ரெசிப்ரோக்கல் ப்ளஸுக்கு மேலே மைனஸ் வரும். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு சம். ஸோ x/y ப்ளஸ் y/x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எது கேன்சல் ஆகுதுன்னா இந்த இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ரியல் பார்ட் மட்டும். ஸோ 2 cos
ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுதான் ஃபஸ்ட் சம் ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து ரெண்டாவது செகண்ட் சம். ஃபஸ்ட்டு XY. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி பெருக்கணும் அப்படிங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டணும். θ1 + θ2 cos θ1 + θ2 + I sin θ1 + θ2. ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. ஸோ cos x வந்து cos ஆல்ஃபா + I sin ஆல்ஃபா இன்டூ cos பீட்டா + I sin பீட்டா. இப்படி இருக்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுத்தையும் என்ன கூட்டணும், அவ்வளோதான். இது θ2 θ1 + θ2. ஸோ cos ஆல்ஃபா + பீட்டா ப்ளஸ் I sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது XY. அதே இது 1/XY என்ன வரும், இதனுடைய ரெசிப்ரோக்கல் ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் வரும். ஸோ cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் I sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ XY ப்ளஸ் 1/XY இங்கே ஆட் பண்ணுற மாரி இல்லை, மைனஸ் பண்ணுற மாரி, சப்ட்ராக்ஷன் பண்ணுற மாரி. இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது கணக்கு வந்து சப்ட்ராக்ஷனில் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எது கேன்சல் ஆகும், ரியல் பார்ட் கேன்சல் ஆகும், இமேஜினரி பார்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் ஆகும். அப்போ 2i sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது வந்து x/m. இப்போ x/m எப்படி எழுதுறோம்னா x = நம்மளுக்கு என்ன தெரியும்னா cos ஆல்ஃபா ப்ளஸ் I sin ஆல்ஃபா. பவரில் m இருக்குது. பவரில் எம்மில் இருந்தால் டிமாஸ் தேரத்துப்படி என்ன செய்யலாம்னா இந்த ஆங்கிளுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ cos m ஆல்ஃபா ப்ளஸ் I sin m ஆல்ஃபா. அதேமாரி y/n அப்படின்னு இருந்ததுன்னா cos பீட்டா ப்ளஸ் I sin பீட்டா பவர் n. டிமாஸ் தேரப்படி இது கீழே இறக்கி எழுதலாம். ஸோ cos n பீட்டா ப்ளஸ் I sin n பீட்டா. ஓகே, இப்போ x/m/y/n. இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெண்டுத்தையும் நம்ம டிவிஷன் பண்ணும் போது என்ன செய்யணும், θ1 மைனஸ் θ2 வந்துடும். ஸோ x/m என்னன்னு தெரியுமா, cos m ஆல்ஃபா ப்ளஸ் I sin n m ஆல்ஃபா பை cos n பீட்டா ப்ளஸ் I sin n பீட்டா. ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுனா θ1 மைனஸ் θ2 வந்துடும். ஸோ cos m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா ப்ளஸ் I sin m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா நமக்கு தெரியும். இது இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல். இப்போ ரெசிப்ரோக்கல் y/n/x/m. இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன, இதனுடைய ப்ளஸ்னால் மைனஸ் வந்துடும், அவ்வளோதான். ஸோ cos m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா மைனஸ் I sin m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. இப்போ ரெண்டுத்தையும் இப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் மைனஸ் பண்ணுறோம். கணக்குப்படி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் y/n/x/m. மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதேமாரி இதில் ரியல் பார்ட்டு கேன்சல் ஆகிடும், இமேஜினரி பார்ட்டு ஆட் ஆகும். ஸோ 2i. ஸோ 2i sin m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. இது தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்ப்போம். அதேமாரி x/m y/n. x/m y/n ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ cos m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா ப்ளஸ் I sin m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா. இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் x/m y/n. x/m y/n. அப்போ இதனுடைய ப்ளஸ்னால் மைனஸ்னு வரும். ஸோ cos m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா மைனஸ் I sin m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா.
இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் கணக்குப்படி. ஸோ எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ் 1/x/m ஒய் பவர் என் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இப்போ இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகிடும், ரியல் பார்ட் மட்டும் ஆட் ஆகும். 2 cos m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா. இப்போ 4 ரிசல்ட்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோ இது 4ஆவது சம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த 5ஆவது சம். ஸோ 5ஆவது சம். ஸோ 5th சம், 5ஆவது சம். Solve the equation z power 3 plus 27 equal to 0. இப்போ இது இப்போ எத்தனை இங்கே சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இசட் கீப் என்ன அப்படி செய்யலாம்னா இசட் கீப்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. இப்போ இசட் கீப் இஸ் ஈக்குவல் டு இந்த 27 அங்கே கொண்டு போயிடலாம், அங்கே கொண்டு -27 வரும். இப்போ காஸ் பை நம்மளுக்கு என்ன தெரியும்னா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு -1 நம்மளுக்கு தெரியும். சைன் பை என்னன்னு கேட்டிங்கன்னா 0. இது வழக்கம் போல் உள்ள ஃபார்முலா. அதன்படி இப்போ இது இசட் கீப் இஸ் ஈக்குவல் டு இதை என்ன செய்யலாம் அப்படின்னா 27 இந்த ஒன்று மைனஸ் வந்து என்ன செய்யலாம் இங்கே சேர்த்துக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 27 ஆஃப் போட்டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு எழுதிக்கலாம். அப்போ இது ஃபுல்லானோட மதிப்பு என்னென்னா -1 தான். ஏன்னா காஸ் பைக்கு -1, இது 0ன்னு ஆயிடும். ஸோ -1 தான். அடுத்து இப்போ இசட் கீப் இஸ் ஈக்குவல் டு இது. இப்போ இசட் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா அங்கே தள்ளிப்போம். ஸோ 27 பவர் 1/3ன்னு மாறும். 3 அந்த பக்கம் போனோம்னா 1/3ன்னு மாறும். இது அப்படியே வச்சுப்போம். காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 1/3. இது கீப் ரூட் எடுத்தோம்னா என்ன வந்துடும் 3ன்னு வந்துடும். ஸோ 3 இசட் ஈக்குவல் 3 காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 1/3. இப்போ ஆடிங் 2k பை ப்ரொசீஜர் படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இதில் நம்ம 2k பையை டீட்டாவோட நம்ம சேர்க்கணும். டீட்டா அங்கே இந்த இடத்துல பை. ஸோ இசட் ஈக்குவல் டு ஆடிங் 2k பை. ஸோ இசட் ஈக்குவல் டு 3 ஆஃப் காஸ் பை ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 2k பை பவரில் 1/3 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ டிமாஸ் தேர்வுப்படி என்ன செய்யலாம்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் ஆங்கிளோட. ஸோ காஸ் பை ப்ளஸ் 2k பை பை 3 1 × 1/3 வந்து வெறும் 3 வந்துடும் ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 2k பை பை 3. இப்போ கேஸ் ஈக்குவல் டு இதுக்கு 3 சொல்யூஷன் என்னென்ன செய்யணும்னா கேஸ் ஈக்குவல் டு 1 1 அப்புறம் 0 அப்புறம் 1 அப்புறம் கேஸ் ஈக்குவல் டு 2. ஃபஸ்ட்டு கேஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். ஃபஸ்ட்டு இஃப் கே ஈக்குவல் டு 0 அப்போ இசட்டுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னா 3 காசு இந்த டைம் ஃபுல்லாக 0ன்னு ஆகிடுது. ஸோ π/3ன்னு வந்துடும். ஸோ π/3 ப்ளஸ் அதேமாரி ஐ சைன் இந்த டைம் ஃபுல்லாக 0ன்னு ஆகிடும். ஸோ π/3ன்னு வந்துடும். ஸோ π/3. இப்போ டோட்டலாகவே இந்த காஸ் π/3 சைன் ஐ சைன் π/3 சிஸ்ன்னு போட்டுடலாம். 3 சிஸ் π/3ன்னு போட்டுடலாம். இது ஒரு சொல்யூஷன். அடுத்தது இஃப் கே ஈக்குவல் டு 1ன்னா என்னென்ன வரும்? இசட் ஈக்குவல் டு 3 காஸ் 3 π/3 என்ன ஆட் பண்ணும்போது இங்கே 1 2π ப்ளஸ் பை 3πன்னு வந்துடும் பை 3 ப்ளஸ் ஐ சைன் 3/3ன்னு வந்துடும். அப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா பாக்கி இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா 3 காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு வந்துடும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ் பை வந்து -1. ஸோ 3 ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -3ன்னு வந்துடும். இது ரெண்டாவது சொல்யூஷன். அடுத்தது மூணாவது சொல்யூஷன். இஃப் கேஸ் ஈக்குவல் டு 2 இசட் என்னென்னு வந்துடும்னா 3 காஸ் 5/3 ப்ளஸ் ஐ
sin 5/3 வந்துடும். இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம், 3 chis 5 5/3 எழுதிக்கலாம். இந்த 3 சொல்யூஷன் நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதப்படி நம்ம போட்டுருங்க. அடுத்தது இது போதும், இன்றைக்கி போதும். இந்த ஹோம்ஒர்க் மட்டும், இந்த 2 ஹோம்ஒர்க் மட்டும் நீங்கள் இதை போட்டுருங்க. இந்த எக்ஸசைஸ் 2.8ல் எக்ஸசைஸ் ஹோம்ஒர்க்கு இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டேட்டு 13. எஸ், 13/7/2021 ஹோம்ஒர்க், மேக்ஸ் ஹோம்ஒர்க். மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு எக்ஸசைஸ் 2.8ல் 3வது சம்மும் 6வது சம்மும் மட்டும் நீ போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா 4 மணிக்குள்ளே வாட்ஸ்அப்பில் அனுப்பி. தேங்க்யூ.